காத்து நிப்பா முத்து மாறியவ மக்களோட எப்போதும் தீத்து வப்பா கண்ணான தேவியே காப்பாத்தும் சாமியே அம்மானே சின்ன முத்து மாறி ஆத்தாடி நீலியே அபிராமி சூழியே அம்மானே லலித முத்து மாறி உடுக்க ஒலி அடிக்கட்டுமா உத்தரவு தந்துகிடு மாரியம்மா தடுக்க வந்த வினையருக்க பச்சை பயிரானது முளைகட்டி அந்த பச்சை பயிரானது முளைகட்டி அவர்கள் கொண்டு வந்து அவர்கள் கோவிலில் கொடுத்து அவர்கள் கொண்டு வந்த பயிரினை அம்மனுடைய வயிற்றிலே கர்ப்பஸ்திரியாக வைத்து கட்டி அதன் பிறகு அம்மனுக்கு சிறப்பான வளைகாப்பு நடைபெறும். மற்ற கோவில்களிலே வளையல் அலங்காரம் செய்து பூஜை நடைபெறும். கர்ப்பஸ்திரியாக அம்பாள் இங்கே உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள். இந்த பூஜையெல்லாம் முடிந்த பிறகு அந்த பச்சை பயிர் பிரசாதமானது முதலில் குழந்தை வரம் வேண்டி வருகின்ற தம்பதிகளுக்கு மட்டுமே கொடுக்கப்படும். அவர்கள் வாங்கி சாப்பிட்டு அடுத்த ஆண்டிற்குள் குழந்தைகளோடு கர்ப்பிணியாகவும் நமது ஆலயத்திலே வந்து கொண்டிருக்கிறார்கள். இதுவரை நமது ஆலயத்திற்கு வந்து குழந்தை பேர் இல்லை என்று சொன்னவர்கள் ஒருவர் கூட இல்லை. பொதுவாக பழமொழி சொல்வார்கள், நம்பி கெட்டவங்க இல்ல, நம்பாம கெட்டவங்க தான் உண்டு. அதுவும் இறைவனை நம்பி கெட்டவங்க யாருமே கிடையாது. நம்மளுடைய ஆலயத்துல குழந்தைகளால வச்சு விளையாண்டு உருவான தெய்வம் தான் இந்த தெய்வம். பெரியவங்க எல்லாம் வச்சு பண்ணல. அதே போல இன்னைக்கு இந்த சுவாமி சைவ பூஜை தான், அசைவ பூஜை பலி எல்லாம் கிடையாது. முழுக்க முழுக்க சைவ பூஜை தான். இந்த பச்சை பயிர் பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டு குழந்தை பேர் அடைஞ்சதுக்கு அப்புறம் அம்பாளுக்கு தங்க வெள்ளி வைடூரி அது செய்யறதுலாம் 2வது பட்சம். ஒரே ஒரு காணிக்க அம்பாளுக்கு ஒரு புடவை சாத்தணும். இதுதான் ரொம்ப சிறப்பு. நம்ம எவ்வளவு செய்யறீங்க அது உங்களுடைய திருப்திக்கு. அம்பாளுக்கு செய்யணும்னா ஒரே ஒரு புடவை சாத்தி ஒரு வளையல் கொடுத்து கர்ப்பஸ்திரி ஆனதுக்கு அப்புறம் உங்க வளைகாப்புக்கு முன்னாடி அம்பாளுக்கு வந்து ஒரு புடவை சாத்தி ஒரு பூஜை பண்ணிட்டு போனா அதுவே ரொம்ப சிறப்பு. இடைக்கடை போடுறது, தங்கம் வைக்கிறது, வெள்ளி நம்மளுடைய திருப்திக்காக நம்ம சாமிக்கு செய்யறோம். ஏன்னா தங்கமோ வெள்ளியோ பொண்ணோ பொருளோ சுவாமிக்கு இல்லை, எல்லாம் இறைவன் நமக்கு கொடுத்தது. நம்ம இறைவனுக்கு கொடுக்கல, நம்ம திருப்திக்காக இறைவனுக்கு நம்ம கொடுக்குறோம். சரிங்களா? இங்க வந்திருக்கக்கூடியவங்க எல்லாருமே அவங்களுடைய குலதெய்வத்துடைய ஆசீர்வாதத்தோட தான் வந்திருக்க முடியும். எவ்வளவு பெரிய எவ்வளவு கோயில் எங்கேயோ இருக்கு, எல்லாரும் போறாங்க, நாங்களும் சொல்ற இடத்துக்கு போறோம் அப்படிங்களா. இருந்தாலும் இந்த இடத்துக்கு வரணும்னாலும் உங்க குலதெய்வத்துடைய அனுகிரகம் இல்லாம வர முடியாது. முதல்ல நம்மளுடைய தெய்வம் அப்படின்னா எதுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம உலகத்துக்கே முதல் தெய்வம் யாருன்னா நம்மளுடைய தாய் தந்தை தான். நம்மளுடைய அப்பா அம்மா இல்லாம நமக்கு தெய்வம் கிடையாது. உங்களுடைய அப்பா அம்மாவை இந்த பூஜையில முன்னாடி இருக்கவங்க உங்களுடைய அப்பா அம்மாவை தாத்தா பாட்டி உங்களோட மூதாதையரை மனசுல நினைச்சு வேண்டிக்கோங்க. அடுத்தபடியா உங்களுடைய குலதெய்வத்தை நினைச்சு வேண்டிக்கோங்க. நான் இங்க இருக்கேன்னா கீழே விழுந்தா என்ன தூக்கி விடுறதா இருந்தா பக்கத்துல இருக்கிறவர் தான், தூரத்துல இருக்கிறவங்க எல்லாம் வரமாட்டாங்க. அது கூட உங்க ஊர்ல உங்க கிராமத்துல உங்க வீட்டு பக்கத்துல ஒரு தெய்வம் இருக்கும். மாரியம்மன், காளியம்மன், குலதெய்வம், அந்த சுவாமி மனசுல நினைச்சு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நம்ம ஓடி போய் கும்புறதை விட பக்கத்துல இருக்க தெய்வம் வழியெல்லாம் விட்டாதான் நீங்க வந்து சேர்ந்துக்க முடியும். இன்னைக்கு எவ்வளவு பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாம் அந்த வாய்ப்பு கிடைக்குதானா கிடைச்சிருக்கானு தெரியாது. முதல்ல அப்பா அம்மாவை, குலதெய்வத்தை, அதுக்கப்புறம் இஷ்ட தெய்வத்தை எல்லாம் கும்பிட்டுட்டு மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இங்க வச்சிருக்கக்கூடிய தேங்காய் பழம், பட்டு மாலை, பட்டு வஸ்திரம், சாதம் இதுகளெல்லாம் விட சுவாமிக்கு மெயினா ஒண்ணு வைக்கணும். அது என்ன வைக்கணும் சொல்லுங்கம்மா? சுவாமிக்கு என்ன வைக்கணும்? சுவாமி மேல என்ன வைக்கணும்? நம்பிக்கை வைக்கணும். நம்பிக்கை வச்சு மந்திரம் கால் மதிமுக்கால். நாங்களும் உங்களை மாதிரி மனுஷங்க தான். நானும் உங்களுடைய இடத்துல இருந்து வேண்டி பிரார்த்தனை பண்ணி இந்த இடத்துக்கு வந்து இன்னைக்கு என்னுடைய குழந்தையோட வரனா என்னுடைய நம்பிக்கை தான். மனசை மட்டும் விடக்கூடாது. இல்லைங்க நாங்க போன வருஷம் வந்தோம் உடனே கிடைக்கல. ஒரு செடி போட்டோம்னா எதை முளைச்சுக்கணுமா? அதுக்கு தண்ணி விடணும், அந்த மண் ஈரப்பதமா இருக்கணும். அந்த செடி வரல அப்படின்னா ஏதோ இதா இருக்கும். சரி, அந்த செடி வந்ததுக்கு அப்புறம் பாதியில இதாயிடுச்சுன்னா வருத்தப்படுவீங்க. கடவுள் ஒரு விஷயத்த தள்ளி பண்றாருன்னா ஏதோ ஒரு காரியத்துக்கு தான். எனக்கு 2 வருஷமா இல்ல 3 வருஷமா இல்ல அப்படின்றீங்க. அதுக்கு முன்னாடி கொடுத்து ஏதோ நானா அது நீங்க ஏத்துப்பீங்களா? ஏத்துக்க மாட்டோம். தள்ளி போறாருன்னா ஏதோ ஒரு நல்லதுக்குதான். இவ்வளவும் படைச்ச இறைவன் நமக்கு அது கொடுக்க மாட்டாரானா கொடுப்பார், நிச்சயம் கொடுப்பார். நம்ம கோவில்ல இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய பூசாரிகளோ ஐயர்களோ நாங்கெல்லாம் கிடையாது.
அம்பாலே உங்களுக்கு நேர்ல வந்து சந்தனத்துல நலுங்கிட்டு நான் இருக்கேன் தத்ரூபமா உயிரோட நேர்ல வருவாளா வருவான்னு நம்பிக்கையே சொல்லணுமா? வருவா. இங்க இருக்கக்கூடிய குழந்தையும் தெய்வமும் கொண்டாடுற இடத்துலன்னு சொல்லுவாங்க. பெண் குழந்தைகளை வந்து அம்பாளுடைய மடியில உட்கார வச்சு அந்த குழந்தைக்கு வளையல் போட்டு அந்த குழந்தை உங்க கண்ணத்துல வந்து சந்தனம் நலங்கிடும். சத்தியவான் சாவித்திரி அப்படின்னு ஒரு கதை தெரியுங்களா? தெரியாது. சத்யாவதி அப்படின்ற ஒரு அம்மா அவங்க வீட்டுக்காருக்கு அன்னைக்கு உயிர் போனதுக்கு அன்னைக்குதான் கல்யாணமும் பண்றாங்க. தாலி கட்டிட்டாங்க, உயிர் போயிடுச்சு. அந்த அம்மா போய் யமன் காலில் விடுறா. காலில் விழுந்தோன்னு என்ன பண்ணுவாங்க? கல்யாணம் ஆனவங்க தீர்க்க சுமங்களே இருந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அந்த ஒரு வார்த்தை அவர் சொல்லிட்டாரு, என்னன்னு? தீர்க்க சுமங்கலியா இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு உயிர் போயிடுச்சு. இது வரைக்கும் சரித்திரத்திலையும் புராணத்திலையும் போன உயிர் வந்ததா சரித்திரம் இல்லை, சரிங்களா? ஆனா அந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னா, நீங்க சொன்ன வார்த்தை உண்மைனா என் புருஷனுக்கு உயிர் கொடுத்தாங்கன்னு யமன்கிட்ட போராடி உயிர் வாங்கின ஒரே பெண்மணியாருன்னா சத்யாவதி. அந்த சத்யாவதி அவர் விடவே இல்லை. காலில் விழுந்து புடிச்சா, காலில் விழுந்ததுக்கு அப்புறம் வேற என்னதான் பண்ண முடியும்? கை தொட்டா உதவி விட்டு போலாம். காலில் விழுந்துட்டா எவனா இருந்தாலும் மனசிலகி உயிர் கொடுத்துருக்காங்க. அது போல அம்பாள் இன்னைக்கு அந்த குழந்தை ரூபமா உங்க கண்ணத்துல வந்து நலங்கு வைப்பா. அந்த நலங்கு நிச்சயமா ஒரு நாள் நடக்கும், எங்களுக்கு நிச்சயம் நடக்கும். நான் அடுத்த வருஷம் இதே மாதிரி ஒன்ன மாதிரி இந்த இடத்துக்கு நான் வருவேன், என் குழந்தையோட வருவேன்னு அந்த நம்பிக்கை யாருக்கிட்ட இருக்கணும்னா உங்ககிட்ட தான் இருக்கணும். அம்பாள் வைக்கும் பொழுது அந்த நம்பிக்கையோட நீங்க தான் அதை ஏற்றுக்கணும். உங்களுக்காக நாங்க பிரார்த்தனை தான் பண்ணிக்க முடியும். நீங்க வேண்டிக்கிற பிரார்த்தனை தான் அம்பாளுக்கு போய் சேரும். அதனால ஒரு குழந்தைய வச்சு நலங்கு வச்சு அந்த குழந்தையவே அம்மானா பாவிக்கும், சரிங்களா? அதே போல இந்த இடத்துல 4 இந்த இடம் ஒரு சின்ன காடா இருந்து இந்த இடத்துல ஒரு 4 குழந்தைகள் இறந்து அடக்கம் பண்ணியிருக்காங்க. அதனாலேயே இந்த இடத்துல 4 தெய்வமும் உருவாயிருக்கு. அந்த குழந்தைகளோட ஆன்மாவும் அந்த இறைவனுடைய படைப்பும் இந்த இடத்துல இயற்கையா உருவானது. அதனால இந்த இடத்துக்கு வந்துட்டு போனவங்களுக்கு நிச்சயம் குழந்தை பேர் உண்டு. நாங்களே எல்லா கோயிலுக்கும் போறோம், எல்லா இதுவும் பண்றோம்னா, உடம்பு சரியில்லை டாக்டர்கிட்ட போறோம், எல்லா டாக்டர் தான். கண்ணுக்குன்னா கண்ணு டாக்டர்கிட்ட போறோம், பல்லுக்குன்னா பல்லு டாக்டர்கிட்ட போறோம். பொதுவா டாக்டர்கிட்ட போறது வேற, பொதுவா கோயிலுக்கு போறது வேற. இந்த இடத்துல வந்தா குழந்தை பேருக்காக மட்டும்தான் அப்படின்ட்டு இந்த அம்பாள் குழந்தை வரம் தரக்கூடிய அம்பாளா இந்த இடத்துல அமர்ந்திருக்காங்க. மற்ற இடத்துக்கெல்லாம் போற மாதிரி அதுக்கு பலன் இல்லையா அப்படின்னு கேட்டா, மற்றவங்க வந்து வைத்தியம் பண்ணுவாங்க. இப்போ உடம்புல எல்லா இடத்துலயும் ரத்தம் ஓடுது, எல்லா இடத்துலயும் நம்ம உடம்புக்கு ரத்தம் வேணும்னு சொல்லிட்டு குத்தி ஏத்திக்க முடியாது. கண்ணுக்குள்ள குத்தி ரத்தம் உடம்புக்கு வேணும், குளுக்கோஸ் வேணும்னு ஏற்ற முடியாது. அதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு இல்லையா? அங்கதானே குத்தி நம்ம உடம்புல தேவையான சக்தி ஏற்றுக்க முடியும். அது போலதான் ஒவ்வொரு கோவிலையும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு. அப்ப இத்தனை கோயில் எல்லாம் இல்லையா, இங்க மட்டும்தான் இருக்கானா? இருக்கு, எல்லா கோவிலும் இருக்கு. அந்த அம்பாளுடைய வழிகாட்டின்படி இங்க வந்தா இந்த அம்பாள் சந்தான பிராப்தம் தரக்கூடிய கர்ப்ப ரக்ஷாம்பிகை, கருக்காத்த நாயகி அப்படின்ட்டு அம்பாளுக்கு இன்னொரு பேரு. இந்த கோவில் ஆரம்பத்துல ஜெயகாளியம்மன் கோவிலும் இருந்தது. ஆனா இப்போ வரக்கூடிய பக்தர்களும் வரக்கூடிய மக்களும் வளைகாப்பு அம்மன் மக்களே பெயர் வச்சுட்டாங்க. ஜெயகாளியம்மன் என்கின்ற வளைகாப்பு அம்மன் அப்படின்னு அம்பாளுக்கு இன்னொரு பேரும் உண்டு. இப்போ பூஜையானது நடைபெறும், எல்லாரும் வேண்டிக்கோங்க. ஆரம்பத்துல 12 வருஷத்துக்கு முன்னாடி இதே கோவில்ல சுவாமிக்கெல்லாம் வளைகாப்பு நடக்குமா, இதெல்லாம் எந்த ஊர்ல இருக்கு அப்படின்னு ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி தெரியாது. அப்ப செல் எல்லாம் கிடையாது. ஆனா இப்போ எல்லா கோவிலும் நடக்குது, தெரிஞ்சுக்கிறோம். நம்ம ஊர்லயும் நம்ம மகளிர் அணிகள் எல்லாம் சேர்ந்து அவங்க ஊர்ல செய்றீங்க. ஆனா அது ரொம்ப சிறப்பு. நம்ம ஊர்ல நம்ம சாமிக்கு நம்ம செய்யாம வேற யாரு செய்வாங்க? உங்க ஊர்ல இருக்கக்கூடிய கோவிலுக்கு நீங்க எல்லாரும் சேர்ந்து உங்களால முடிஞ்சது ஒவ்வொரு வளையலோ பிரசாதமோ புடவையோ நீங்க தான் செய்யணும். நம்ம ஊர் சாமிக்கு நம்மளே செய்யலாம், வேற யாரு செய்வாங்க? அதனால முதல்ல உங்க ஊர் சாமிக்கெல்லாம் அடுத்த வருஷம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஆடி பூரத்துக்கு செஞ்சிருங்க. ஆடி கடைசி ஞாயிற்றுக்கிழமை நம்ம கோயில்ல வளைகாப்பு நடக்கும், வந்து கலந்துக்கோங்க. இப்போ சுவாமிக்கு காத்தாலும் அவதான் மண்மணக்கும் காரக்குடி நம்மூரு பூமியில வந்தவதான் சின்ன புள்ள லலிதான்னு பேரு சொல்ல. அவ வாழ வப்பா வரம் கொடுப்பா, வந்தார காத்து நிப்பா. முத்து மாறியவ மக்களோட எப்போதும் தீத்து வப்பா. கண்ணான தேவியே காப்பாத்தும் சாமியே, அம்மானே சின்ன முத்து மாறி. ஆத்தாடி நீலியே அபிராமி சூழியே, அம்மானே லலித முத்து மாறி. உடுக்க ஒலி அடிக்கட்டுமா
மாரியம்மா தடுக்க வந்த வினையருக்க சங்கரிய சட்டுனதான் வாடியம்மா செவ்வாழ காவனோ பூமால தோரணோ தந்தோமே எங்க முத்து மாறி கரக ஏந்தி ஆடி வரும் காரக்குடி மாறி அம்மா குலவ சத்தம் போட்டுக்கிட்டு ஓடி வந்தோம் தேடி கரக ஏந்தி ஆடி வரும் காரக்குடி மாறி அம்மா குலவ சத்தம் போட்டுக்கிட்டு ஓடி வந்தோம் தேடி கண்ணாட தேவியே காப்பாத்தும் சாமியே அம்மா நீ சின்ன முத்து மாறி ஆத்தாடி நீலியே அபிராமி சூழியே அம்மா நீ லலித முத்து மாறி உன்னை பார்த்தா பஞ்சம் பறக்கும் சூற காத்தா நாத்தா அரும்பு நாத்தா மொட பாரி வளர்ந்து பூத்தா என்ன புங்கட்டா அந்த வெட்டு சத்தம் வெட்டிய எட்டு தசை அத்தனையும் கிழிய மிரட்டுங்கட்டா அந்த கொட்டு சத்தம் வட்டிய அறக்குடி மாறி மனம் நிறைய மாறி மேல சொல்லி பூமி போயங்க புண்ணிய பூமிய காப்போம் முத்து மாறி மேல சொல்லி பூமி போயங்க புண்ணிய பூமிய காப்போம் சின்ன பிள்ளையாக வந்த எங்க முத்து மாறி எங்க அழகு முத்து மாறி அவ தக்காளி பழங்கேட்டா லலித முத்து மாறி பூங்கரக எடுத்து வந்த எங்க முத்து மாறி எங்க அழகு முத்து மாறி அதை எடுத்தாடு பொற்கரக காரக்குடி மாறி தன்னே நன்னே நானே நன்னே தன்னே நானே நானே தன்னே நானே 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 தன்னே நானே நானே நன்னே தன்னே நானே நானே நந்தையும் புத்தையும் காத்து நிற்கும் சாமியாருங்க நம்ம லலிதா முத்து மாரியம்மன் புகழ பாடுங்க மஞ்சள் நிற ஆடையில கூடும் ஊருங்க சனம் பால் குடங்கள் தூக்கி வரும் அம்சம் பாருங்க அது முத்தாலம்மன் கோவில் இல்ல தொடர்ந்து பாருங்க